கண்ணு எரிஞ்சதுக்கு காரணம் என்ன? இல்லை, 11 மணிக்கு படுத்து 12 மணிக்கு எந்திக்கணும்னு கண் எரியத்தான் செய்யும். மணி யார் படுக்க சொன்னா 11 மணிக்கு? ஆமா, டைம் பக்கத்துல வந்துருச்சு, நீ படுத்தீங்கன்னா இந்த நிலை உருவாகணும்னு தான் சொன்னேன். அப்படித்தான் அந்த இடத்துக்குள்ள விட்டுட்டு எல்லாருக்கும் கணக்கு போட வச்சிடும், கணக்கு போட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்களே எப்படி கணக்கு வாத்தியார் ஆயிடுவாங்க. சொல்லுங்க சாமியா, பறைசாற்றுதலுக்கு எதுக்கு நிகரானதுன்னு கூட கொடுத்துட்டேன். குருகுலம் பயணம் நமக்கு என்ன நன்மை போறது? போய் பேச வேண்டாம். உனக்குள்ள என்ன நன்மை வெளிப்பட்டு இருக்கோ அதை வெளிப்படுத்து. நாம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு பயணம் பண்றோமோ நமக்கு எல்லாமே சாத்தியமாகுது ஐயா. அவ்வளவுதான். பொய்யான விஷயங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல பயணம் பண்றீங்கன்னா உனக்கு கட்டாயமா அமைதி, ஒரு நிதானமா போகக்கூடிய நிலைப்பாடுகள், பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படிங்கிற அந்த ஒரு மனதைரியம், இது கண்டிப்பா உருவாகும். இதை விட என்ன வேணும் நம்ம பறைசாற்றுவது? என்னவா உனக்கு கண்ணெறியுதா? ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் வாரத்தில் போட்டு போடலாம். ஆமாம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது. நீங்கள் ரொம்ப தூரம் நடப்பீங்கன்னா இவங்க 2 பேரும் அதை செஞ்சு கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு எழுதிட்டு போகிறாங்க. அது ஓப்பன் ஆகிட்டு அங்கே தான் போகணும். இங்கே இதெல்லாம் கால்வெடி கூட முடியும். எங்கே வந்திருக்காருல்ல? ஏன் இங்கே இருக்குதுன்னா திடீர்னு வந்து கடைக்கார ஓட பார்க்கணும், வேற ஆள் இருக்காங்க அப்படின்னு இங்கே இங்கே வீடு மாற்றி ஆகிறோம். சூரியத்துக்கு வந்து